பொண்ணு பேரை சொல்லி இதெல்லாம் செய்யறாரா? எனக்கு ஒன்னும் புரியலையே சார். முதல்ல நீ போய் ஆண்டவரை பாரு, அவரே உனக்கு நல்லா புரிய வைப்பாரு. உனக்காக வெயிட்டிங். முதல்ல உன்னை கவனிக்க முடியலங்கிற ரொம்ப ஏக்கத்தோட இருக்காருமா, போய் பாருமா போ. சார் ஏன் இப்படி எல்லாம் செய்யறாரு? ஒருவேளை இந்த ஓவியர் படத்தை வரைஞ்சு அனுப்பிட்டாரா? ஓவியத்தை பார்த்து நான் தான் அவர் பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சா? சுதமணி, ஏன் என்னென்னமோ கற்பனை வளர்த்துட்டு யோசனை பண்ணிட்டே இருக்கிற? இங்க பாரு, டக்குன்னு போய் புடவையும் ஸ்வீட்டு வாங்கி போ. பாமையில நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்வீட் எடுத்துக்க. மயில ஸ்வீட் எடுத்துக்கன்னு சொல்றேன், என்ன முடிச்சிட்டு இருக்க? சார் எதுக்கு இதெல்லாம்? எதுக்குன்னு சொன்னாதான் எடுத்துக்குவியா? எடுத்துக்க மயில. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட ஸ்பெஷல் நாள். இத்தனை நாள் நான் அனுபவிக்காத வேதனை, அனுபவிக்காத சந்தோஷம், ரெண்டையும் மாறி மாறி அனுபவிச்சுட்டு இருக்கேன். சந்தோஷம் துக்கம் ரெண்டையும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுற ஒரே ஆள் நானா தான் இருப்பேன். இன்னைக்கு என் கடைசி பொண்ணோட பிறந்த நாள். என்னை எப்பவும் வாழ்த்துற அம்மா, அக்கா, ஜீவஸ் எல்லாரும் என் பர்த்டேவை மறந்துட்டாங்க. ஆனா அதை நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. மயிலு, என் பொண்ணு பிறந்த நாள் சொல்ற ஒண்ணும் சொல்லாம நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். அந்த பொண்ணு வேணான்னு நினைச்சுதானே சார் அவளை கொல்ல சொன்னீங்க. ஆனா அவ பிறந்த நாளை இப்பவும் எப்படி சார் ஞாபகம் வச்சிருக்கீங்க? எப்படி மறக்க முடியும் மயிலு? நல்லதை மறந்தாலும் செஞ்ச பாவத்தை எப்படி மயிலு மறக்க முடியும்? என் கடைசி பொண்ணு பிறந்ததும் இன்னைக்குதான். அவளை கொல், அதுவும் இன்னைக்குதான். அதான் சந்தோஷம் வேதனை ரெண்டையும் சேர்ந்து அனுபவிக்கிற நாள் இன்னைக்குன்னு சொன்னேன். நான் மட்டும் அன்னைக்கு அந்த பாவத்தை செய்யாம இருந்திருந்தா என் பொண்ணு என் கூடவே இருந்திருப்பா. ஒவ்வொரு வருஷமும் அவளோட பிறந்த நாளை நான் விதவிதமா கொண்டாடி இருப்பேன். என்னோட கெட்ட புத்தி அதையெல்லாம் நடக்க விடாம பண்ணிடுச்சு. அந்த சந்தோஷத்தை இவ்வளவு நாளா நான் இழந்துட்டேன் மயிலு. மயிலு, போனதே நினைச்சு வருத்தப்பட்டு கூடாது. இந்த வருஷமாவது அவளோட பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்வீட்டு, கிஃப்ட், பிரியாணி எல்லாம். மயிலு, என்ன சாப்பிடாம இருக்கு? சாப்பிடு. மயிலு, நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்கல. இந்தா. என்ன மயிலு பாக்குற? வாங்கிக்க. பிரிச்சு பாரு. ஆனா இந்த புடவை வந்து என் கடைசி பொண்ணுக்கு தான். அவதான் இதை கட்டணும். புடிச்சிருக்கா மயிலு? சார் இது என் கடைசி பொண்ணுக்கு எடுத்த புடவை தான். இதை ஏன் சார் என்கிட்ட கொடுக்கறீங்க? அவங்கள பாக்குற சூழ்நிலை வரப்ப அவங்க கிட்டே கொடுக்கலாமே. கரெக்ட் தான் மயிலு. ஆனா அவளை நான் எப்ப நேர்ல பாக்குறது, எப்ப கொடுக்கறது? அது வரைக்கும் இந்த புடவை என்கிட்டயே வேஸ்டா இருக்கிறத விட இந்த புடவை எடுக்கும் போதே நான் உன்ன நினைச்சு எடுத்ததா தானே சொன்னேன். அதனால இந்த புடவை நீயே வச்சுக்க மயிலு. நான் என் பொண்ணு கொடுத்ததா நினைச்சுக்கிறேன். ஹலோ, சந்தானம் சார். சொல்லுங்க சார். ரொம்ப பிஸியா இருந்தீங்க போல இருக்கு.
ஆமா சார், இன்னைக்கு காலையில ஒரு ஒர்க்கை முடிச்சு கொடுக்கணும். அதனால செல்ல மியூட்ல போட்டு வச்சிருந்தேன். உங்க மிஸ்டு காலை பார்த்தேன், அதான் கால் பண்ணேன். என்ன விஷயம் சார்? நான் கொடுத்த போட்டோ வச்சு வரைய ஆரம்பிச்சிட்டீங்களா? அது எந்த லெவல்ல இருக்குன்னு கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். சார், நான் தான் கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லியிருந்தேன் சார். ஐயோ, அவசரம் ஒன்றும் இல்லை சார். உங்களுக்கு சும்மா ஒரு ரிமைண்ட் கால் பண்ணலான்னு தான். சார், என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இப்பதான் ஒரு அவுட்லைன் கிடைச்சிருக்கு, வரைய ஆரம்பிச்சிட்டேன் சார். இன்னும் 2 நாள் அந்த படத்தையும் நீங்க முதல்ல கொடுத்த அக்யூஸ்ட் படத்தையும் ஒன்னாவே கொடுத்துறேன் சார். அப்படிங்களா? சரி சரி சரி, ரொம்ப நல்லது. சரி, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ. ஓகே சார், வச்சிடறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. மயிலு, ஓவியர் தான் ஃபோன் பண்ணாரு. என் பொண்ணோட போட்டோ இன்னும் 2 நாள்ல வரைஞ்சு கொடுத்துறேன்னு சொன்னார். படம் மட்டும் என் கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்க, என் பொண்ணே எனக்கு கிடைச்ச மாதிரி தான். இந்த சந்தோஷத்தை கோயில்ல போய் என் பொண்ணு பேர் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்க. சரியா? நம்ம வைராகியத்துல ஜெயிக்கிற வரைக்கும் அவர் அப்பாங்கிற நினைப்பே உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்பான்னு கூப்பிட்டதுக்கே அம்மா அன்னைக்கு அவ்வளவு கோவப்பட்டாங்க. இதை எடுத்துட்டு போனா அவ்வளவுதான், வீட்டையே 2 ஆக்கிடுவாங்க. இந்த புடவைய இங்கேயே எங்கேயாவது மறைச்சு வைக்கணும். ஹலோ, சொல்லுங்க சார். மயில, ஸ்டேஷன்ல இருக்கியா வெளியே இருக்கியா? ஆமா சார், ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். அப்படியா? ரொம்ப தூரம் போயிட்டியா மயில? இல்ல சார், இப்பதான் கிளம்புனேன். ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல, நான் ஸ்டேஷன் போற முக்குல தான் இருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் இங்க வந்துட்டு போக முடியுமா? சார் எதுக்கு கூப்பிடுறாரு? என்னோட பர்த்டேன்றது ஞாபகம் வந்திருக்குமோ? நேர்ல விஷ் பண்ணதுக்காக கூப்பிடுறாரா? மயில, நீ யோசிக்கிறத பார்த்தா வரமாட்ட போல இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், திரும்பவும் வரணுமேனு தான். மயில, ப்ளீஸ் மயில, நான் உன்னை தொந்தரவு பண்றேன்னு நினைக்காத. ஆனா நான் இப்போ உன்னை பார்த்தே ஆகணும். ஓகே சார், வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே, வச்சிடுறேன். அண்ணா, திரும்பவும் ஸ்டேஷனுக்கே போயிடுங்க. ஓகே மேடம். காலையில தானே சார் பேசணும், எதுவா இருந்தாலும் அப்பவே சொல்லிருக்கலாமே. எதுக்கு இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வரணும்? மயிலு, உன்னை பார்க்க வர்றதா எனக்கு சந்தோஷம். இதை போய் கஷ்டம்னு சொல்ற? ஒரு நிமிஷம் இரு, இதை வரேன். இந்த மயிலு வாங்கிக்க. என்ன சார் இது? இது நீ கோச்சிங் சென்டர் சேர்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். கோச்சிங் சென்டரா? எதுக்கு சார்? கேம்பஸ் எக்ஸாம்க்கு ரெடி ஆகணும்ல, அதுக்கு தான். சார், ஏன் இப்படி என்ன சங்கடப்படுத்துறீங்க? வீட்லயே என்னால முடிஞ்சதை நான் படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, திரும்ப எதுக்கு சார் இதெல்லாம்? என்னால தனியா படிக்க முடியல, என்னை எங்கேயாவது சேர்த்து விடுங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா சார்? நீ பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? இப்ப நான் பேசட்டுமா? இது நீ நினைக்கிற மாதிரி கோச்சிங் சென்டர்லாம் கிடையாது. ஒரு ட்ரஸ்ட் மூலியமா இதை நடத்திட்டு இருக்காங்க. பணம் இருக்கிறவங்க கிட்ட நிறைய ஃபீஸ் வாங்குவாங்க. அதே சமயத்துல வசதி இல்லாதவங்களுக்கு பாதி சீட்டை ஒதுக்கி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சீட்டு தான் எனக்கு கிடைச்சது. இந்த கதையெல்லாம் என்ன நம்ப சொல்றீங்க? மயிலு, நான் நிஜமா தான் மயிலு சொல்றேன். சரி, நான் எப்படி இந்த சீட்டு கிடைச்சதுங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். அந்த சென்டரோட ஓனர் என்னோட கஸ்டமர் தான். 2-3 தடவை என்னோட கார்ல வந்திருக்காரு. கடைசி டைம் வரும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டை என் கார்ல விட்டுட்டு போயிட்டாரு. நான் அதை கொண்டு போய் சேஃபா அவர்கிட்டே கொடுத்துட்டேன்.
அதுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. எனக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்போ ஒரு நாள் கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது தான் அவர் கோச்சிங் சென்டர் நடத்துறாருன்னு எனக்கு தெரிஞ்சது. உன்னை பத்தி நான் அவர்கிட்ட சொன்னேன், சீட்டு கேட்டேன், அவர் உடனே எடுத்து கொடுத்துட்டாரு. என்ன சேர்த்து விடணும்னு நீங்க நல்ல கதை சொல்றீங்க சார். ஆனா இதெல்லாம் என்னால நம்ப முடியல. மயிலு, உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுதான் நிஜம். லட்சமா பணம் கட்டுற நிலைமையில நான் இல்லங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். என் வீட்லயும் பணம் கேட்க கூடாதுன்னு நீ சொல்லிட்ட. அப்புறம் எப்படி மயிலு நான் உனக்காக பெரிய அமௌண்ட்டை கட்டியிருக்க முடியும்? இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நீ IPS எக்ஸாம் எழுதி ஆபீசர் ஆயிடுவேன்னு நீ சொன்னல. அதை நிறைவேற்றுறதுக்காக தான் இலவசமாவே இந்த கோச்சிங் கிடைக்கிறதுக்கு அந்த கடவுள் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதை யூஸ் பண்ணிட்டு நீ நினைச்சதை சாதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். மயிலு, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த ஃபார்ம்ல நீ சைன் பண்ணு. இல்லையா இதை நீயே கிழிச்சு போட்டுரு. ரொம்ப தேங்க்ஸ் மயிலு. சார், நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என் லட்சியத்தை பத்தி நான் எப்பவும் யோசனை பண்ணிட்டு இருக்கிறது சகஜமான விஷயம்தான். ஆனா நீங்க எனக்காக யோசிக்கிறதும், நான் ஜெயிக்கிறதுக்காக உங்களால முடிஞ்ச எல்லா வழியிலயும் முயற்சி பண்றதும் ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்க அப்படி முயற்சி பண்றப்பெல்லாம் நான் உங்களை புரிஞ்சுக்காம இதே மாதிரி தான் நோகடிச்சிருக்கேன். உங்க உதவியே வேண்டான்னு எடுத்தெறிஞ்சு பேசிருக்கேன். அதெல்லாம் நினைச்சு ஒதுங்காம, என் மேல கோவப்படாம எனக்காக எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கீங்க சார். இதுக்கெல்லாம் எந்த வகையில நான் உங்களுக்கு நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல சார். ஏய் மயிலு, நீ நன்றி எல்லாம் சொல்ல வேண்டாம். நீ நினைச்சத சாதிச்சு காட்டும் போது உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி சந்தோஷப்படுவல்ல, அந்த டைம்ல உன் கூட இருந்து நான் பார்க்கணும். அதுதான் என்னோட சந்தோஷம். மயிலு, எங்கேயோ போகணும்னு சொன்னல, நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். ஐயோ பரவாயில்ல சார், நீங்க போன் பண்ணதும் நல்லதா போச்சு. ஸ்டேஷன்லயே ஒரு சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். அதை எடுத்துட்டு நான் அப்படியே ஒர்க்குக்கு போறேன். நீங்க கிளம்புங்க சார். சரி கூட. என்ன பத்தியே யோசிக்கிற ஜீவா சாருக்கு எப்படி என் பர்த்டே ஞாபகம் இல்லாம போச்சு? ச்சே. ஹாப்பி பர்த்டே மயிலு. மயிலு, உன்னோட பர்த்டே கிஃப்ட் இதுதான். பாய் மயிலு.
மயிலு, அம்மா கோச்சிங் சென்டருக்கு கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டேம்மா, நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருமா. அந்த புக்க சாமி கிட்ட வச்சிரு. ம். அம்மா, சூழ்நிலையால முதல்ல சேர்ந்த இடத்துல என் பொண்ணால தொடர்ந்து படிக்க முடியாம போயிடுச்சு. இந்த இடத்துலயாவது அவளுக்கு எந்த பிரச்சனையும் தடையும் வராம பாத்துக்கம்மா. அவ பரீட்சைக்கு நல்லபடியா தயாராகிறதுக்கு எல்லா வகையிலயும் நீதாம்மா துணையா நிக்கணும். எடுத்துக்கோ. ம். சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டியா? நல்லா வேண்டிக்கிட்டேம்மா. இந்தா. மயில, அந்த மனுஷன் ரிட்டையர் ஆகுறதுக்குள்ள நீ ஒரு பெரிய ஆபீசரா போய் அவர் முன்னாடி நிக்கணும். அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை கடவுளே உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு மயில. இந்த வாய்ப்பை நீ சரியா பயன்படுத்திக்கிட்டு உன் லட்சியத்துல வெற்றி அடைஞ்சே ஆகணும். கண்டிப்பாம்மா. இன்னைக்குதான் முதல் கிளாஸ் அட்டென்ட் பண்ண போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. மயில, நல்லா இருமா. இத பாரு, வேலை ஒரு பக்கம் படிப்பு ஒரு பக்கம்னு இந்த ஒரு வருஷம் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். உன் உடம்பும் மனசும் சோர்ந்து போயிடாம இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு அந்த கடவுள் உனக்கு சக்தியை கொடுப்பாரு. நம்பிக்கையும் தைரியமும் இருந்தா எதை வேணும்னாலும் சாதிக்கலாம்னு சொல்வாங்க. சாமி கூட இருக்குன்னு நம்பி தைரியமா போமையில. உன் நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே நல்லபடியா முடியும். சாமி கூட நிக்குங்கிறதெல்லாம் ரெண்டாவதுமா. எத்தனை கஷ்ட நஷ்டம் வந்தாலும் என் அம்மா என்ன கை தூக்கி விடுவாங்க. அந்த நம்பிக்கை தான் எனக்கு எப்பவுமே துணைமா. நான் வரேம்மா. வரேன்க்கா. மயில, வேலைக்கே நேரம் சரியா இருக்கிறதுனால உன் கணவன் மறந்துடுவியோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா நீ திரும்ப உன் கணவன் நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நீ ஜெயிச்சுதான் எங்க எல்லாரையும் தலை நிமிர்ந்து நடக்க வைக்கணும். நீ நினைச்சதை சாதிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. வரேன். போலாம் மயிலு. போலாம் சார். ஆ, வாங்க. தம்பி, ம்? ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஆண்டி. ரொம்ப நன்றிப்பா. ஆண்டி, என்ன ஆண்டி, நான் வயசுல சின்னவன், என்ன போய்? நீங்க வயசுல சின்னவரா இருந்தாலும் என் கண்ணுக்கு இப்ப சாமி மாதிரி தான் தம்பி தெரியுறீங்க. நாம் சாமி கிட்ட போய் வேண்டிப்போம், சண்டை போடுவோம். ஆனாலும் சாமி நமக்கு எப்பவுமே நல்லதுதான் செய்வாரு. அந்த மாதிரிதான் நீங்களும். எத்தனையோ சந்தர்ப்பத்துல நாங்க உங்களை கஷ்டப்படுத்திருக்கோம், உங்களை நோகடிச்சிருக்கோம், அவமானப்படுத்திருக்கோம். அது எதுவுமே மனசுல வச்சுக்காம இப்ப வரைக்கும் நீங்க இவ லட்சியத்துல ஜெயிக்கிறதுக்காக இவளோட சேர்ந்து நீங்க போராடிட்டு இருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு நீங்க கை கொடுத்து வழி காட்டிட்டு இருக்கீங்க. இவ்வளவு செய்யற உங்களுக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியல தம்பி. ஆண்டி, நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். மயிலோட வெற்றிங்கிறது உங்க வெற்றி மட்டும் இல்ல, மயில் மாதிரியே கஷ்டப்படுற கோடிக்கணக்கான பெண்களோட வெற்றி. அதுக்கு ஆதரவா நிக்க வேண்டியது என்னோட கடமை. இதை செய்யறதுக்காக நீங்க நன்றி எல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எதிர்காலத்துல மயில் ஜெயிச்சு சந்தோஷத்தை கொண்டாடுற போது உங்கள ஒருத்தனா நானும் அதுல கலந்துக்கணும். அந்த இடத்த மட்டும் நீங்க எனக்கு கொடுத்தா போதும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை ஆண்டி. மயில, போலாம். பார்த்து போயிட்டு வா. வா.